லூர்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு திருவருகை கால சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன். இந்த எதிர்நோக்கு வாரத்தினுடைய நம்பிக்கையூட்டும் வசனமாக hope is the bridge between today and tomorrow. இன்றையும் நாளையும் இணைக்கக்கூடிய பாலமாக எதிர்நோக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாங்க. சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு வினோதமான செய்தி ஒன்று ஒளிபரப்பப்பட்டிருந்தது. அதில் ஒரு மனிதர் $7,20,000 இயேசுனுடைய 2ஆம் வருகைக்காக அவர் எழுதியிருக்கிறார். மேலோட்டமாக அது பார்த்தோன்னே புரியல, என்னடா $7,20,000 எதுக்காக எழுதியிருக்காரு என்ன அப்படின்னு உள்ள போய் பார்க்குறப்ப ரொம்ப வினோதமா இருந்துச்சு. இயேசுனுடைய 2ஆம் வருகையின் போது அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக என் சொத்துக்களை இயேசுவுக்கு நான் முழுவதுமாய் எழுதுகிறேன்னு சொல்லி $7,20,000 அவர் எழுதியிருக்காரு. இயேசு ஒருவேளை இந்த 2ஆம் வருகை வருகிற போது அவர் எந்த கஷ்டமும் படக்கூடாது. அவருடைய எல்லா பண தேவைகள், அவருடைய உள்ளார்ந்த தேவைகள், உடல் தேவைகள், ஆன்ம தேவைகள் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வினோதமான செயலை அவர் செய்திருந்தது உண்மையிலுமே ஆச்சரியமாய் இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எகிப்து, இஸ்ராயல் புண்ணிய பூமிகளுக்கு பயணித்த போது இயேசு ஒரு சின்ன ஆலயத்திலிருந்து உயிர்த்தெழுந்து விண்ணேற்றம் அடைந்ததாக ஒரு ஆலயத்தை காட்டுறாங்க. அந்த இடத்தை சுற்றிலும் லட்சக்கணக்கான கல்லறைகள் இருக்கிறது. லட்சக்கணக்கான கல்லறைகள். எங்களை அழைச்சிட்டு போன கைடு சொன்னாரு, இந்த கல்லறைகள் எல்லாம் இங்க இடம் கிடைக்கிறது ரொம்ப காஸ்ட்லி, அதிகமா யூதர்கள் தான் வாங்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இயேசு திரும்ப வருவார். 2ஆம் வருகை இந்த இடத்துல இருந்து தான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. அதனால அவருடைய 2ஆம் வருகை இங்கதான் இருக்கும். அப்படி 2ஆம் வருகை இங்கு இருக்கிற போது நாங்க ரொம்ப அருகாமையில் இருக்கணும்னு சொல்லி அருகாமையில் லட்சக்கணக்கான மக்கள் சொத்துக்களை முதலீடு செய்து தங்களுடைய கல்லறைகளை வாங்கி போட்டிருப்பதாகவும் கட்டப்பட்டிருப்பதாகவும் செய்தியை பார்த்தேன். எபிரேயர் புத்தகம் 11:1 ரொம்ப அழகா சொல்லுது, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, எந்த ஒரு குழப்பமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அவங்க செஞ்சது வினோதமா இருக்கலாம், ஆனால் இந்த இயேசுனுடைய வருகை உண்டு. அந்த வருகைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி அந்த மனிதர் தன்னுடைய சொத்து முழுவதும் $7,20,000 இயேசுவின் 2ஆம் வருகைக்காக எழுதினார். அப்படிங்கிறப்ப இயேசுவின் வருகைக்காக தன்னிடத்தில் இருக்கிற முழுவதையும் இழக்க தெரிந்த ஒரு மனிதனை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய நம்பிக்கை எது லாபம், எது நமக்கு பிரயோஜனம், எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத மட்டுமே பார்ப்பதாக இருக்கிறது. இந்த எதிர்நோக்கு வாரத்துல கண்ணுக்கு புலப்படாதவைகளை பற்றிய ஐயமற்ற நிலையில் வளருவதற்குரிய அருளை, ஆசீரை இறைவனிடத்தில் விசேஷமாய் இறைஞ்சுவோம். நம்மில் ஆபிரகாம்கள் உருவாக்கப்பட வேண்டும், நம்மில் ஈசாக்கள் வளர்க்கப்பட வேண்டும், நம்மில் யாக்கோபுகள் இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்ணுக்கு புலப்படாத காரியங்களில் ஐயமற்ற நம்பிக்கை நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அந்த மனிதர் வினோத செயல்னு நம்ம சொன்னோம். தன்னுடைய சொத்து முழுவதும் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக அவர் இழந்தார், கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் பிறக்க இருக்கிற இந்த பாலன் இயேசுவுக்கு எதை இழக்க தயாராக இருக்கிறோம், எதை கொடுக்க முன் வருகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் நினைவு கூறுவோம். 2வது நாள் ஸ்பெயின் தேசத்துல செய்யக்கூடிய, மெக்சிகோல செய்யக்கூடிய அந்த வினோத செயலை பார்த்தோம். குழந்தைகள் வானதூதர்களாக, பெற்றோர்கள் எல்லாம் சூசையப்பரை போல, மரியாளை போல உடையடிந்து கொண்டு ஒவ்வொரு இல்லமாக சென்று சத்திரத்தில் எங்களுக்கு இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள் என்று கேட்கிற போது அவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அந்த நிகழ்வு இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நம் குடும்பங்களில் அன்னை தெரசா சொல்கிறது போல அந்த அன்பை துவங்குவோம். அன்பின் செயல்களை, இரக்கத்தின் செயல்களை நாம் துவங்குவோம். அது நம்முள் ஆழமான எதிர்நோக்கை விதைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நாளில் செயல் திட்டமாக, குறிப்பாய் நம்ம வாழ்வில் நம்பிக்கை வேறெடுக்க காரணமாய் இருந்த நபருக்காக நன்றி சொல்வோம். நம்முள் நம்பிக்கை விதையை ஊன்றிய அருட்தந்தையா இருக்கலாம், அருட் சகோதரியா இருக்கலாம், நற்செய்தி பணியாளராக இருக்கலாம், நம்மளுடைய பெற்றோரா, தாத்தா பாட்டியா இருக்கலாம். அவர்களை நினைவு கூறுவோம், அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம்.
நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இழப்பதன் வழியாகத்தான் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகவும் உம் பிறப்புக்காக நாங்கள் இதோ எங்களிடத்தில் தேவையற்ற காரியங்களை இழக்கிற பெரிய மனதை எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கும்படி உம் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.